வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி, இங்கே ஸ்பெஷலாக ஏதாவது செய்யலாம். அன்றைக்கி வேறு உடம்பு சரியில்லை, நேற்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் அவங்க ரெக்கவர் ஆகி வீட்டுக்கே வந்தாங்க. சரி, நாங்கள்லாம் அவங்கள பார்க்கலாம் சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கோம். அதான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். சரி, எங்கள் அண்ணன் வந்து பொங்கல் சாதமும் வந்து செய்ய சொல்லியிருக்கான் அப்புறம் சம்திங். அது நான் செய்யலான்னு சொல்லி ஐடியாவில் இருக்கேன். நான் செய்யணும், அம்மா செய்யணும் தெரியல. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக டே எப்படி போகுதுன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ணி ஒரு ஆய் சொல்லுங்க. எப்படி இருக்கு உடம்பு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். பாருங்க, கையில் நான் போய் சொன்னால் கூட அடையாளம் இருக்கு. இப்போதான் ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க அளவுக்கு. ஓகே, வெயிட் அண்ட் சீ. அண்ணா, நீ சாப்பிட்டியா? இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் மாமா தான். பட்டா அம்மா தான் சமைக்கிறாங்க. பாருங்க, சீச்சி சீச்சி கவுச்சி. என்னம்மா பண்ணுறேன்? பாருங்க, முடிஞ்சிடுச்சு முக்கால்வாசி. இப்போதான் வந்திருக்கோம். பாப்பாவுக்கு மறந்து ஊற்றுறதுனால லேட் ஆயிடுச்சு. அம்மா தான் செய்கிறாங்க. எங்கள் அம்மா சமைச்சு நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி தான் சாப்பிட போகிறோம். அதே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்தால் தான் அந்த சான்ஸ்லாம் கிடைக்குது. காலையில் வந்து எங்கள் அம்மா என்னென்ன செஞ்சாங்கன்னா, புலாவு, கறி வறுவல், கறி தொக்கு, கீரை பொரியல். கீரை பொரியல் காம்பினேஷனே இல்லாத செஞ்சாங்க. நாங்கள் காலையில் டிஃபனுக்கு வச்சு அதை சும்மா தனியாக சாப்பிட்டாச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்ததுமா. உப்பு காரம் எப்படி இருக்கு எல்லாம்? அட்லீஸ்ட் தக்காளி சாதம் மாதிரியாவது இருக்கா? கறி குழம்பு ஊற்றிதாங்க. கொஞ்சம் பாரு, தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் தான் தெரியும். அது கறியில் எடுத்து பாரு, இப்படி டேஸ்ட் இருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு நான் செய்கிறேன். இவங்க எங்கள் வீடு எடுத்துக்கிறேன். மசாலா போல் எதுவும் போடலாம். சிம்பிள் பொங்கன சாதம் நம்ம வீட்டில் இன்னைக்கு. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. பாப்பாலாம் விளையாடிட்டுருக்காங்க வெளியே. அண்ணன் கேம் விளையாடுறான். அம்மா வந்து அரிசி கழுவுறாங்க. அதுதான் முடிய போச்சு. டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. நாங்கள் இதை தான் சமைச்சிட்டே இருக்கோம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கோம். லேட்டாக சமைச்சு லேட்டாக சாப்பிட்றது. அது மாதிரி யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம். தேங்க்யூ. ஹலோ. என்ன வாங்க சொன்னார். முடிஞ்சிச்சா? இல்லை தண்ணியில் ஊற்றிட்டிங்களா? அரிசி போட்டாச்சா? ஸோ ஓகே, லாஸ்ட்டாக ஆகிட்ட பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாப்பாங்க என்ன பண்ணுறாங்க காமிக்கிறேன். தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படி தானே இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஏய் என்ன? அக்கா தம்பி விளையாடிட்டு இருக்காங்க. சரி, சாப்பாடு ஆகிட்ட பிறகு காமிக்கிறேன். குட்டி தேவதை. ஐயோ ஐயோ, ஃபோன் இருக்கட்டும், சார்ஜ் வாங்குங்க. வாங்குங்கடி, அசிங்கமா இல்லடினாங்க. நல்லா இருக்கு. அதே சாப்பிடு, நல்லா இருக்கும்.
வீட்டுக்கு நிறைய வாங்குவோம்ல, அது நாடகத்தின் உங்களுக்கு தெரியாது, அது தெரியுமா? இப்போ தம்பி வாங்குறீங்களா வாங்க மாட்டீங்களா? யாரு அது கொஞ்சம் அதான் வாங்குவானா? கையை தொட்டு இவளுக்கும் வாங்குவேன். அப்படியே எங்க அப்பா வாங்கி வந்துட்டாரு சொல்லி நான் தான் சாப்பிட்டேன் உட்காந்து. நல்லா சாப்பிட்டு என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. என்னம்மா நிறையா என் பிள்ளை கவுந்து விட்டது. வாய் காலி ஆயிடுச்சா? அம்மா மேலே ஏற்றம்மா வாயில வச்சு இந்த ஆகட்டா ஆகட்டா. ஐயா, தனுசு பையா எங்க ஐயோ என் பிள்ளை இந்த பொண்ணு கூட விளையாடுறா. இப்ப முத்த கொடு, அந்த பொண்ணு முத்த கொடு. தனிஷு மேலே கூட சொர்க்கம் மாதிரி நல்லா ஏசியில் பத்துட்டு வருவோம். நம்ம வீட்டிலும் ஏசி வாங்குறோம், போடுறோம். பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ தம்பியை தூங்க போட்டுட்டு நான் வெளியே போயிட்டு சாப்பாடை திறந்து அம்மா காமிச்சாங்க. பார்த்தா பார்க்கவே செம்ம அழகாக, சாப்பிட்றதுக்கு அப்படியே வாய் விடுற மாதிரி இருந்தது. ஏன்னா எங்களுக்கு இந்த சாப்பாடு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரெட் இது. ஸோ அதை பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல இருந்தது. ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க, செகண்ட் எனக்கு போட்டுட்டு அப்புறங்க எங்கள் அண்ணன் பொண்ணு எப்படி அமக்கில் பண்ணிகிட்ருக்கா பாருங்க. அவளுக்கு போட சொல்லி தட்டு எடுத்து கொடுத்துட்டு அப்படியே அமக்கில் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அம்மா எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. உப்பு காரம் எல்லாமே பக்காவாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் பொங்கின சாதம். ஸோ சாப்பிட்டு இருந்தோம். அண்ணன் வீட்டில் வந்து அண்ணி அவங்க கூடலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். அது அண்ணன் பொண்ணு கூட பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பாவையும் தூங்க போட்டாச்சு. நான் அப்போ தூங்கிட்டான். இதை போய் சாப்பிட்டு வந்தேன். அம்மா சமையல் சாப்பிட்டு உண்மையாகவே ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி ஃபுல்லாகவே அம்மா சமையல் தான் நான் சாப்பிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் அம்மா தான் சமைச்சிட்டு போனாங்க. புலாவ் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் நான் முன்னாடியிலேயே. நைட்டுமே அண்ணன் வீட்டில் அம்மா தான் சமைச்சாங்க. பொங்கின சாதம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ கூட போட்டிருப்பாது, பாருங்கள். அதுதான் அம்மா செஞ்சாங்க. ஆனால் குழைக்க முடியல. அண்ணி வீட்டில் வந்து லேஸாக கிடைக்கல சொல்லிட்டு குழைக்க முடியல. ஸோ பொங்கின சாதம் ரெசிபி மாதிரியே கொஞ்சம் வேறையா, ஆனால் செம்ம டேஸ்ட்டு. சொல்லப்போனால் அதுக்கு போட வேண்டிய நிறைய பொருளே அதில் இல்லை. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா இது இப்படி செஞ்சாங்க. ஆனால் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்பா எப்போ பார்த்தாலே தெரியும். ரொம்ப நாள் அப்புறம் அம்மா வீட்டு சமையல் சாப்பிட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா சமைச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. அதோட எங்கள் அம்மா நாங்கள் நான் சமைக்க எப்போ கற்றுக்கிட்டு வேலை செய்ய கற்றுக்கிட்டேனோ அதோட அம்மா கிச்சன் பக்கமே வரல. அதுதான் அப்படியே எங்கள் பக்கமே விட்டாங்க. அக்கா பல குடும்பம் தெரியும், பார்த்துருப்பீங்க வீடியோவில். அவ்வளோ நானும் தான் மாற்றி வேலை செஞ்சுப்போம். அம்மா அதோட வரவே இல்லை. அவங்களுக்கும் நான் உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதாவது வரமாட்டாங்க. அப்படி நாங்களே செஞ்சிட்ருந்தோம். எல்லாருக்கும் தெரியும் தானே, நான் பொண்ணுங்களுக்கு தெரியும் அம்மா சமையலோட ஸ்பெஷல்ன்றது. அம்மா வீட்டில் இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியாது. அம்மா வீட்டை விட்டு மாமியார் வீடுன்னு ஒன்று போகும்போது தான் அம்மா சமையல், அம்மா கூட நம்ம சண்டை போடுவோம், அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுவோம். பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் எங்கள் அம்மாகிட்ட தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் தண்ணி வீட்டு தான் போகிறேன். இங்கே அம்மா வீட்டில் தான் போகிறேன். எனக்கு தெரியல. எனக்கு எப்படி சொல்லுங்கள், என் லைஃப்பே ஒரு அந்த போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்தது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்காண்டி தான் இப்போ நான் ஹாப்பியாகவே இருக்கேன். அது வந்து எப்படி சொல்கிறது, எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை. அது வந்து ஒரு வீட்டோட காரணம். அது நான் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு வீடியோ, அந்த 1 இயர் ஃபுல்லாக என்னுடைய ஜேர்னி வீடியோவில். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 2024 வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நாள் அப்புறம் அன்னி கால் பண்ணாங்க, உடம்பு சரியில்லை, அவங்க தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன், எல்லோரும் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அதில் தான் வந்தோம். வந்து இங்கே தான் இருக்கோம். மார்னிங் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். அது விலாக் எடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் எப்படி போகணும்னு தெரியல. அப்புறம் அங்கே கொண்டு போனாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். அப்படி நானே தனியாக பாப்பா வச்சு எடுக்கணும்னா கஷ்டம்தான். ஸோ எடுக்க முடியாது. அவ்வளோதான். இப்போ எல்லோரும் சாப்பிட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா தூங்க வேண்டியதான். எல்லோருக்கும் குட் நைட், பாய்.